வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வேர்க்குருவை அதிக செலவு இல்லாமல் வீட்டிலேயே எப்படி எளிமையாக சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெயில் நேரங்களில் நமக்கு அந்தந்த சீசனில் கிடைக்கிற அந்த பழங்களை சாப்பிட்டாலே நமக்கு கண்டிப்பாக வேர்க்குரு வராது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா நுங்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது, நிறைய சத்துக்கள் கொண்டது. நமக்கு வேர்க்குரு சரி செய்கிறதுக்கு அதிக காசு செலவழிக்க வேண்டாம். ஒரே ஒரு நுங்கு இருந்தால் மட்டும் போதும். இந்த நுங்கு நமக்கு வேர்க்குரு இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யும். வேர்க்குருவை மறுபடியும் வராமல் பார்த்துக்குறோம். வேர்க்குருனால் நமக்கு வர்ற அந்த ஊறல், அரிப்பு, எரிச்சல் எல்லாத்தையுமே ஒரே ஒரு நுங்கே சரி செஞ்சிடும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு வேர்க்குரு வர்றதுக்கு காரணமே உடல் சூடு தான். அதிக ஹீட்டை நம்ம உடம்பு தாங்க முடியாமல் தான் அது வேர்க்குருவாக வருது. அதுக்கு நாம் நுங்கு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அந்த வெயில்னால் நம்ம உடம்புல வர்ற ஹீட்டை இந்த நுங்கு சரி செஞ்சிடும். வேர்க்குரு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு நுங்கு போதும். ஒரு நுங்கு இப்போ எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு இதில் உள்ள தண்ணி இருக்கும். நுங்கில் நம்ம இளநீரில் தண்ணி இருக்கிற மாதிரி உள்ள அந்த நுங்குலையும் தண்ணி இருக்கும். அந்த மூக்கு மாதிரி இருக்கிறது லேசாக பிச்சுட்டீங்க அப்படின்னா அதில் லேசாக உள்ளே உரல விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி வரும் பாருங்கள். கொஞ்சமாக தான் இருக்கும், பிசுப்பாக இருக்கும் தண்ணி. அந்த தண்ணியை நமக்கு உடம்புல எந்த இடத்துல வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்துல போட்டு கொஞ்சமாக மசாஜ் பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்ப சுலபமானது. அந்த பிசுப்பான தண்ணியை நம்ம உடம்புல வேர்க்குரு இருக்கிற இடத்துல எப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக இருந்ததுன்னா கூட ஒரு நொங்கு தேவைப்படும். கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு நொங்கு மட்டும் போதும். அதில் இருக்க தண்ணியை மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே வேர்க்குரு இருந்த இடமே தெரியாது. அந்த தடுப்பாக இருக்கிறது அப்படியே மறைஞ்சிரும். ஒரு மாதிரி பொட்டுன மாதிரி ஆயிரும். மறுநாள் உங்களுக்கு அந்த இருந்த இடமே தெரியாமல் ஆயிரும். ரொம்ப சுலபமானது. இந்த நொங்கு தண்ணி மட்டும் போதும் வேர்க்குரை சரி பண்ணுறதுக்கு. நொங்கு தண்ணியை தேய்ச்சிட்டு அப்படியே காய விட்டுறணும். அந்த இடம் லேசாக ஒரு மாதிரி தொட்டு பார்க்கும்போது காஞ்சதுக்கப்புறம் சொரப்பாக தெரியும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணியில் கழுவிடலாம். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சுட்டு அந்த இடத்த கழுவுன உடனே உங்களுக்கு வேர்க்குரு சரியாயிரும். ரொம்ப எளிமையானது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேர்க்குரை சரி பண்ணுறதுக்கு செலவே இல்லாத இன்னொரு மருத்துவம் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த ரெமிடிக்கு நம்ம பயன்படுத்த போகிறது சோறு வடிக்கிற கஞ்சி. பானையில் ஆக்கும்போது கிடைக்கும். குக்கரில் ஆக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி கிடைக்காது. வேர்க்குரு இருந்தது அப்படின்னா அப்படி பானையில் சோறு வடிச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்திக்கோங்க. இப்போது தண்ணி இருக்குது, நல்லா சூடு ஆறி இருக்குது. சூடோடு தேய்க்கக்கூடாது. சூடு நல்லா ஆறிடட்டும். நமக்கு எந்த இடத்துல வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்துல இதை நம்ம சும்மா கையில் தேய்ச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி வச்சு கொஞ்சம் தொட்டு அந்த இடத்துல வேர்க்குரு இடத்துல தேய்ச்சிக்கினாலும் சரி, ஒரு தடவை போட்ட உடனே உங்களுக்கு அந்த வேர்க்குரு போயிடும். நொங்கில் உள்ளே இருக்க தண்ணியில் பிசுப்பு இருக்கிற மாதிரியே இந்த சோறு வடித்த தண்ணியிலையும் பிசுப்பு இருக்கும். இதை தேய்ச்ச உடனே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈரமான துணியை வச்சு தொடச்சி எடுக்கிறனாலும் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா அந்த இடத்த கழுவுனாலும் கழுவிடலாம். ஒரு தடவை செஞ்சோடனே நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். நாம் ஒரு தடவை செஞ்சோடனே சரியாயிரும். நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கூட ஒரு தடவை கூட செய்யலாம். வேர்க்குரு இருக்கிறவங்க இந்த எளிமையான 2 ரெமடியும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 2லேயும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். வேர்க்குரு அப்படின்னாலே அதுக்கு பணம் செலவழித்து ஏதாவது பவுடர் வாங்குறதோ, மருந்து மாத்திரை வாங்குறதோ, ஒரு ஆயில்மெண்ட் வாங்குறதோ எதுவுமே தேவையில்லை. செலவே இல்லாத இந்த 2 ரெமடியுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வேர்க்குருனால் கஷ்டப்படுறவங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.